ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏடி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ், வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிப்போம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்ட் ஃபஸ்ட் இந்த ஆன்பாவம் பொருளானது வந்து இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டேரக்டர் நான் சொல்லுவேன் சார், டேரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷனில் இருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சு இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார், எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனே நம்ம எல்லாரையுமே அண்ணன்ல கூப்பிட்டோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரையே மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்ல இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேனல் இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண்பாவம் பொருளாதது வந்து அவரோட சேனல் இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவர். அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டார். ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆன்பாவம் பொருளாது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டைலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃப்பை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்லேருந்து இது 3வது டைரக்டர். நிஜமுண்டு நேர்வெண்டு ஓடுராஜா படத்துலேருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். ரஜினி ஏன் சொல்லுவோன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் மாளவிகா சொன்ன மாதிரி இது உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில்
சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டம், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனீங்கன்னா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக மாத்தேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருக்க மங்களம் சார் வந்து மாத்தேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மாத்தேஷ்னா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணி கொடுத்துட்டு போவார். இந்த படம் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷ் தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் ஆனால் அது சும்மா ஜோக்காக சொன்னேன். நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு அதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாத்தேஷனா. மாத்தேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன்கிட்ட ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு போனோம். மாத்தேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கேருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். வெட்டி கதைன்னு பேரே வச்சுக்கூடாது, கதைகள் தான் சொல்லணும். நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய மெமரிஸ், நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி பிரதர் இருக்குது. கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவாக. ஸோ ஒரு ஹீரோ டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள். அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதில் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோவில் வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலேயும் வந்து ஆல்பாவும் உள்ளத்துலேயும் வந்து ஒரு எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் படம் சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலேயும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவர். ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் இந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ ஆல்வேஸ் செட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரக்டராகவும் ஹீரோ பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு ரீவெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணம் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, பிகாஸ் ஐ ஒர்க் வித் ஹிம் ஃபார் செகண்ட் டைம். சச் அ நைஸ் போஸ்டார். நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் அவனுக்கும் அந்த நைஸ் போஸ்டார். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன்னாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லோரும் சரி எல்லோரும் என்ன ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண. அவர் ஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கல்யாணம் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக
பண்ணிட்டு இருப்பாரு. ஈவன் டப்க்கு கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் ரியலி தேங்க். நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு பண்ண வச்சேன். ஓகே. So I would like to thank him. Then, like him, I am working with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. Jolly அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகின்னு சொல்லி தான் உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி இது யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா, அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல, எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இப்போ வந்து பேசிட்டு போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவர் விழுந்து கை கட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். விக்கி அண்ணாவுக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் அவ்வளோ நாங்கள் அவ்வளோ பேசலை. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன், எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்போ தான் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன். அதுவும் அவள் என்னை ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சுருக்கேன். மாதேஷ் அண்ணா, அவரை எப்போவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயின் மட்டும்தான் லைட் போடுவேன், ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு இருப்பேன். ஆக்சுவலி ஹீரோ எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ். அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் டைமில் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்தில் போடல. என் மூஞ்சியை பார்த்து நான் சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் இப்படி சொல்கிறேன், ஜஸ்ட் நேச்சுரல் பியூட்டி. கரெக்டா? நீ எதுக்கு மேக்கப் போடுற? நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கே. ஆனால் அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் ஹியர். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஓகே, சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் நம்ம உட்காந்து பேசும்போதே பெண்கள் தான் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான் கண்டிப்பாக. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான நான் சொல்லணும் லாஸ்ட்டாக போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை மீனாட்சி. காஸ்டியூம் டிசைனர், ஆக்சுவலி ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர். ஸோ யா, தேங்க்யூ. இல்லை, நான் கேட்ட கேள்வி, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள். ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆணும் பாவம், பெண்ணும் பாவம். பாவம் யாரு? ஆமா, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள் பர்சனலா இங்க இருக்கிற இங்க இருக்கிறவங்க யாரும் பாவம் கிடையாது. சரி, ஓ யாருமே இல்லை. இல்லை, இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன், வேற யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க பேஸ் பண்ணி அண்ணாவை சொல்லுவேன். அவ ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனால் ரொம்ப பாவமாக நடிப்பாரு. ஆமாம். ஸோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே, சரி. மாளவிகாவுக்கு ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமா இல்லையே? ஆமா, சாப்பிடுவேன். அது ஒரு டேலண்டா? ஓகே, பட் அதை தாண்டி வாவ், இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணல. நான் பண்ணல, நான் பார்த்தேன். நோ, 100% எங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் டிஸப்பாயிண்ட் அஸ். ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சுத்தமாக தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்கள் சும்மா பண்ணாலே நாங்கள் ரசிப்போம், நீங்கள் நடிச்சாலே நாங்கள் ரசிக்கும் போது இந்த விஷயம் அப்போ நான் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்கள் எஃபர்ட் போடாமல் பண்ணாலே நாங்கள் ரசிக்கும் போது இது சின்ன எஃபர்ட் போட்டாலே கண்டிப்பாக நீங்கள் பேச கூட இல்லை. எங்களுக்காக சட்ட மேலே ப்ளே பண்ணுற நம்ம மாளவிகாக்கு நல்லா ஒரு கை தட்டுறோம் ப்ளீஸ். பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெஷல் ஹிடன் டேலண்ட். இப்போ எங்களுக்காக அது இட்ஸ் ஓகே, நீங்க கொஞ்சம் சென்டர் வாங்க. ஓகே, ரெடி? 3, 2,
ஓகே 3 2 and 1 எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.